வெல்கம் டு யுகம் 5 சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், அதாவது கடகரேகை மகர ரேகை. இது 0 டிகிரி நிலநடுக்கோடு. இதிலிருந்து 23.5 டிகிரியில் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கடகம். அதாவது இது என்ன அப்படின்னா, நம்ம சூரிய உதயம் டெய்லி நம்ம வாட்ச் பண்ணோம்னா அந்த சூரியன் சென்டர் பாயிண்ட்ல இருந்து வடக்கு நோக்கி போய் திரும்பக்கூடிய இடத்துல கடக ராசி வருது. ஸோ அதனால தான் அந்த இடத்துக்கு ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படி வச்சிருக்காங்க. அதே மாதிரி தெற்கு நோக்கி சம நாளுக்கு அப்புறம் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் இதுல மறுபடியும் திரும்பும். இந்த சூரிய உதயத்தை நம்ம டெய்லி வாட்ச் பண்ணோம்னா அது தெரியும் கரெக்டா. ஸோ அந்த திரும்பக்கூடிய இடத்துல மகர ரேகை இருக்கிறதுனால அதோட கோடு ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு குச்சி நட்டு நம்ம சூரிய உதயத்தை கவனிச்சோம் அப்படின்னா சூரியன் சென்டர் பாயிண்ட்டுக்கு வடக்கு நோக்கி நகர்ந்து திருப்பி சென்டர் திருப்பி தெற்கு நோக்கி திருப்பி வரும். இதுதான் நம்ம சூரிய உதயத்தை பார்த்தா கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் என்ன அப்படின்னா வடக்கு போக்கு, அதாவது வட செலவு சூரியன் வடக்கு நோக்கி போயிட்டு திரும்பக்கூடிய இடம் தான் சங்கராந்தி. ஸோ அது இந்த சங்கராந்தி திரும்பக்கூடிய இடத்துல அந்த கடக ராசியில் திரும்புறதுனால அது கடகரேகைன்னு வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி தெற்கு நோக்கி திரும்பும் போது அந்த மகர ராசியில் அது திரும்புறதுனால மகர ரேகை அப்படி வச்சிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இந்த சூரியன் சுத்து இருக்கிறதுனால இந்த ரெண்டு ரேகையுமே மாறிட்டே இருக்கும். அதாவது சூரியனுடைய சுத்து 1800 வருஷத்துக்கு 30 டிகிரி டிராவல் பண்ணுறதுனால ஒரு ராசியை கடந்துரும். ஸோ இப்போதைக்கு அது கடந்துருச்சு. அதனால இப்போ இது என்ன மாறி இருக்குன்னா, இந்த கடக ரேகை மிதுன ரேகையாகவும் இந்த மகர ரேகை தனுசு ரேகையாகவும் மாறி இருக்கு. நன்றி.